பெரிய சாக்லேட் கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் லவ் பண்றான்னு சொல்லிட்டு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், 3வது வருஷம் முடிய போது வேலை வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற? போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு ஜூஸ். அப்புறம் கொடுடா. சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா? கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களா? பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு, அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியரை பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்குறல, சொல்லு. தொடக்க போட்டு சொன்னேன்ல, இப்ப சொல்றா. ஆமாடா. ஏன் அப்படி சொன்ன? சொல்றா, எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா, ஏன் அப்படி சொன்ன? கேக்குறல, சொல்லு. ஏன் அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. தெரியாம அடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. சும்மா தானே சொன்ன? சும்மா சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ. சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்காடா. இல்லடா, ரொம்ப சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கா. ஏய் ஏய், என்னடா உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கோ, அசிங்கமா இருக்குடா. டேய், என்னடா நடந்துச்சு? மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா, அந்த பொண்ணுகிட்ட லவ் பேச சொல்றேன்ட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். காலேஜ் பூரா கேவலமா பாக்குது. ஏய், எவரா? என்னடா, என்ன உட்காரு. எனக்கு அந்த தரித்திரம் முடிச்ச மூதியை பத்தி அடில இருந்து வாழ்க்கை வீணா என்னடா? பின்ன என்னண்ணே, அவ அடிக்கல. அவகிட்ட லவ் சொன்னதே போதுன்னு இருக்க. கூட இருந்துகிட்டே எப்படி பேசுறான் பாருங்க. யாரா பேசுறது? உன் ஃப்ரெண்டு தானடா. இத்தனை வருஷம் ஒண்ணா பழகிட்டு இப்ப இப்படி அடிச்சுக்கிறீங்க. சாரிடா. விடுறா, என் மேலதான் தப்பு. சாரிடா. ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா. உன் லவ் நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆமாண்டா பிரபு, நானும் உன் லவ் ஹெல்ப் பண்றேன். ஏண்டா அக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்றேங்கறியே, உனக்கு அறிவில்ல? ஏங்க, அன்னைக்கு நான் ஐ லவ் யூன்னு சொல்ல தாங்க வந்தேன். அக்கான்னு சொன்னேல்ல? நான் ஐ லவ் யூ தாங்க சொல்ல வந்தேன். அவங்க தான் அக்கான்னு சொல்ல சொன்னாங்க. அக்கான்னு சொன்னேல்ல? ஆமாங்க, சொன்னேன். லவ் பண்ற பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அதை செய்ய வேண்டியது ஒரு லவ்வரோட கடமை. எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறாங்களோ? ஹலோ, இதே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னைக்காச்சும் அண்ணனா நானே தம்பியா நானு சொல்லிருக்கோமா? அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூ சொல்றது இல்ல. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் அக்கான்னு சொன்னது தப்புடா. ஏங்க, உங்களை லவ் பண்ற மகேஷ் உங்களை எப்படிங்க கூப்பிடுவான்? சொல்லுங்க, எப்படிங்க கூப்பிடுவான்?
சொல்லுங்க. வாமா போமான்னு கூப்பிடுவா. நான் வாக்கா போக்கான்னு கூப்பிட்டேன். அப்பனா இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். என்னது? இனிமே சந்தியானே கூப்பிடுறேன். ஏய் வாடி போலாம். உன்கிட்ட நான் பேசவே முடியாது. வாங்கடா வாங்க. ஏண்டா பிரபு, நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா? இல்ல சார். என்ன இல்ல சார், நல்ல சார். ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா? இன்னொரு முறை இந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, காலேஜ்ல இருக்க மாட்டீங்க. நீ போமா, நான் சார் பாத்துக்கிறேன். டச் பண்ணி பேசாதீங்க சார். என்னது? சின்சியர் லவ் சார். நீ போமா. ஏண்டா அந்த பொண்ணு தான் பிடிக்கல சொல்றல, பின்ன எதுக்குடா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நாங்க கூட தான் படிக்கலன்றோம். நீங்க டார்ச்சர் பண்ணல சார். டேய் முடியாதுன்னா விட்டுற வேண்டியதுதானடா. சார் ஆ? என்ன காயிற வரைக்கும் கடுகு வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடு காலியா இருந்தா கஞ்சா செடி வளர்த்துருவியோ? அவன் லவ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதாடா உனக்கு? இந்த வர்றா, ம்? இனிமே அவன் தப்பு பண்ணா கூட ஓன் டிசியை தான் கிழிப்பேன். போடா. டேய் ம்? நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ. சேர்த்து உங்களை பார்த்த கொன்னுடுவேன் ராஸ்கல்ஸ். மச்சான், நான் கேண்டீன்ல தான் இருக்கேன். சந்தியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. சந்தியா தனியா தான் இருக்கா. இப்போ வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆயிடும். இப்போ ஆச்சும் தெரியுதா நீ அவனுக்கு என்ன வேலை பாக்குறேன்னு? டேய் கோயிங் கோப்ப உனக்கு கஞ்சி ஊத்தி காலேஜுக்கு அனுப்புறது இந்த வெங்காயத்துக்கு தானே? ஏன் திரும்ப திரும்ப வர? ஏன் சந்தியா, உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வரேன்னு? எக்ஸாம் முடிஞ்சது ஊருக்கு போயிருவேன். நான் இங்க இருக்க போறது 2 மாசம் தான். நீ வீணா உன் லைஃபை கெடுத்துக்காத. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது சந்தியா. உன் கூடவே இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. நான் அப்படி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகல. நான் அப்படிதான் பழகுனேன். இப்படி அடமெண்டா இருந்தா என் மனசு மாறிடும் நினைக்காத. மாறும். நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்போ நான் உன்னை